ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வேலு நாச்சியார் பற்றி பார்க்கலாம். இவங்களோட இயர்னு பார்த்தா 1730 பிறந்து 1796 இறந்துருப்பாங்க. இவங்க வந்து ராமநாதபுரத்தினோட அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 ஒரே பெண் வாரிசாக பிறந்திருப்பாங்க வேலு நாச்சியார். இவங்களுக்கு வந்து வளரி, சிலம்பம், தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளையும் கையாள்வதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். இவங்களுக்கெல்லாம் வளரி, சிலம்பம், அவங்களுக்கான தற்காப்பு கலைகளிலும் இவங்க சிறந்து விளங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்னு பார்த்தா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது தெரியும். அடுத்தது குதிரை ஏற்றத்திலும் வில்வத்திலும் வந்து திறமை மிக்கவங்களாக இருப்பாங்க. யாரும் இந்த வேலு நாச்சியார்னா. நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து 16 வயசில் மேரேஜ் ஆகும். யார் மேரேஜ் பண்ணியிருப்பாங்கன்னா சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த பெண் குழந்தையோட நேம் என்னன்னா வெள்ளச்சி நாச்சியார். இவங்க வந்து ஒரு பெண் மக்களை பெற்றெடுத்திருப்பாங்க வெள்ளச்சி நாச்சியாரை. 1772 ஆற்காட்டு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்கியிருப்பாங்க. அந்த போரில் வந்து முத்துவடுகநாதர் இறந்திருப்பாரு. நெக்ஸ்ட்டு அப்போ வந்து வேலு நாச்சியார் வந்து அவங்களோட மகளோடு கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருப்பாங்க. மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலு நாச்சியார் வந்து ஒரே ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தியிருப்பாங்க. வேலு நாச்சியாரோட சார்பில் வந்து ஹைதர் அலிக்கு தளவாய் இராணுவ தலைவர், அதாவது தாண்டவராயன் எழுதிய கடிதத்தில் தாண்டவராயர் அப்படின்றவங்க யாருன்னா வேலு நாச்சியாரோட அமைச்சர். இவங்க வந்து ஆங்கிலேயருக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. என்னன்னு எழுதியிருப்பாருன்னா, ஆங்கிலேயர்களை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி அவங்க அந்த லெட்டரில் சொல்லியிருப்பாரு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வேலு நாச்சியார் வந்து உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனிகளோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்தார். மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் அவருக்கு வந்து ஒரு படைத்தலைவர் இருப்பார். அந்த படைத்தலைவரோட நேம் என்னன்னா சையத்திடம் அவருக்கு வேண்டிய ராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார். யாரு? ஹைதர் அலி. நெக்ஸ்ட் விருப்பாட்சியின் பாளையக்காரர்களான கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானபட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர். தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். கோயம்புத்தூரை மையமாக கொண்ட பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமத்துறையோடு இணைந்தார். அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார், அதாவது வெற்றி அடைந்திருப்பாரு. உளவாளிகளை வேலு நாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் வேலு நாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்திருப்பாங்க. யார்? கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு அவர் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார். மருது சகோதரர்களின் உதவியினால் அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டார். இந்திய நாட்டின் பிரிட்டிஷார் காலனி அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அரசி வேலு நாச்சியார் தான். வேலு நாச்சியாருக்கு நம்பிக்கைக்குரிய தோழியாக 2 பேர் இருந்திருப்பாங்க, குயிலி அண்டு உடையாள். குயிலி அப்படின்றவங்க